ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அஞ்சலியோட பாட்டி மகேஷை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நேரில் பார்த்துட்டு அவங்களுக்கு மகேஷா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு மகேஷ் வராங்க. மகேஷ் கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா உன் ஃப்ரெண்டை அடிச்சு துரத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நான் அடிச்செல்லாம் துரத்தலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அவனை நீ அடிச்சு துரத்தி விட்ட. அது மட்டும் இல்லாம அவன் உன்னை பத்தின விஷயத்தை எல்லாத்தையுமே அஞ்சலி கிட்ட சொல்ல போறேன்ட்டு வேற போறான். என்ன விஷயமா இருக்கும் எனக்கு தெரியல, சொல்லு மகேஷ், என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேக்குறாங்க. அப்போ மகேஷ்க்கு செம்ம கோவம் வருது. பாட்டி, உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், நான் தான் சொல்றேன்ல, அவனுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. அப்போ பாட்டிக்கு சந்தேகம் வருது, இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், அது என்ன நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேக பார்வையோட போயிடுறாங்க. அப்போ நம்ம மகேஷ்க்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, இந்த பாட்டிக்கே நம்மளை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நம்ம மேலே சந்தேகப்படுறாங்க. பாட்டி, நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, தேவையில்லாமல் நான் அவனை அடிச்சு தரத்தை கண்ணால் வேற பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலேயே நான் உங்களை விட்டு வச்சேனா கண்டிப்பாக அஞ்சலி கிட்ட நீங்களே என்னைய பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க, அதனால உங்களை நான் இனிமேட்டு வீட்டை வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நடந்து போய்கிட்டு இருக்க இடத்துல எண்ணெயும் ஊற்றி வச்சிடுறாங்க. நம்ம பாட்டியும் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன இருந்திருக்கு அதை பார்க்காம அது மேலே கால் வச்சு அப்படியே படியிலிருந்து விழுந்துடுறாங்க. விழுந்து கடந்த பாட்டி சவுண்டை கேட்டு நம்ம அஞ்சலி பதற அடிச்சுட்டு ஓடி வராங்க. அந்த இடத்துல நம்ம மகேஷும் கண்டும் காணாத மாதிரி என்னமோ சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. பாட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ ரங்கம்மாள் பாட்டி வந்து ரொம்பவே மயங்கிய நிலையில இருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, என்னாச்சு மகேஷ், பாட்டிக்கு நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, எனக்கு என்ன தெரியும் அஞ்சலி, நானே சவுண்டு கேட்டு தான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, பாட்டி எப்படி இப்படி விழுந்தாங்க, அவங்க எப்போயுமே பார்த்து தானே நடப்பாங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்கும்போது மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி இப்போ யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, அவங்கள ஃபர்ஸ்ட் தூக்கி உட்கார வச்சு தண்ணி தெளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. பாட்டி எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அஞ்சலிக்கு இருக்க இருக்க பயமா வருது. பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பாட்டி எந்திரிக்கவே மாட்றாங்க. அஞ்சலி மூச்சு இருக்காலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மூச்செல்லாம் வருது. ஆனா அவங்களுக்கு சுயநினைவு மட்டும் இல்லை. அவங்க மயங்கிய நிலையில இருக்கிறனால அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ அஞ்சலி வந்து வீட்டில் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, வேணா அஞ்சலி, நம்ம இப்போ வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே பதறி போயிடுவாங்க. ஏற்கனவே இப்பதான் பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்காங்க, நம்மளே பார்த்துப்போம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அஞ்சலியும் யோசிக்கிறாங்க, இல்லைங்க பாட்டிக்கு இப்படி இருக்கு, நம்ம வீட்டில் சொன்னாதானே வேலைக்காகும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அதெல்லாம் நீ பயப்படாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வந்து உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாட்டி, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, என்னைய பத்தி விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு இப்போ நீங்க உயிரே விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்குள்ள ஒரு சந்தோஷம், நம்மளை பத்தி உண்மை தெரிஞ்சவங்க யாருமே இந்த உலகத்துல உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நினைக்கிறாங்க. இப்போ பாட்டியை அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு டாக்டர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இவங்க தெரியாதனமா கீழே விழுந்திருப்பாங்க போல, அதனால தலையில அடிபட்டு மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே அங்க அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. வெளியில அஞ்சலி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அப்போ டாக்டர் வெளியில வந்து சொல்றாங்க, மகேஷ் வந்து எதிர்பார்க்குறாங்க, சீக்கிரம் அந்த பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. அவங்க கோமா நிலைக்கு போயிட்டாங்க, அவங்க தலையில பலத்த அடிபட்டிருக்கு, அதனால நாங்க முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்க கோமால இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் டாக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்பவே பதட்டமா கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, எதுவுமே நம்ம கையில இல்லம்மா, பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் அவங்க எப்போ கண் முழிப்பாங்கன்னே சொல்ல முடியும். சில பேர் கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க எல்லாம் 1 to 3 டேஸ்லயே கண் முழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம மாச கணக்காகும், அதுவும் இல்லைன்னா அவங்களுக்கு வருஷ கணக்கு கூட ஆகும் அப்படின்னு சொல்றதை கேட்டோன்னே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமா அழுக வருது. அப்போ மகேஷ் வந்து கொஞ்ச நேரத்துல யோசிக்கிறாங்க, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, ஒரேடியா போய் சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தா நீங்க 2-3 டேஸ்ல நினைவு வந்துடும், 1 மாசத்துல நினைவு வந்துடும் சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுட்டு இருக்க அஞ்சலியை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அஞ்சலி, அழுகாத, பாட்டிக்கு சரியாயிடும், அதான் நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது பாட்டியை கண்முழிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறாங்க. இந்த சைடு அஞ்சலி சொல்றாங்க, நான் பாட்டி பக்கத்துல இருந்தேன்னா பாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, வேணாம் அஞ்சலி, இப்போ நீ தனியால் கிடையாது, உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, நீ எப்படி கண் முழிச்சு பாட்டியை பார்த்துக்க
இருக்க முடியும். நான் தான் இருக்கேன்ல, நான் பாட்டிய ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட அஞ்சலி வந்து எனக்கு எங்க வீட்ல சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா நான் தான் பாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இந்த விஷயம்லாம் வீட்ல சொல்லாம விட்டுட்டா எல்லாருமே என்னைய என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, 2 நாள் பார்ப்போம் அஞ்சலி. டாக்டர் சொல்ற மாதிரி அவங்க கண் முழிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை சமாதானப்படுத்தி அஞ்சலிக்கு வேற ரூம் புக் பண்ணி அங்க தங்க வைக்கிறாங்க மகேஷ். மகேஷ்க்கு அஞ்சலியை வேற ரூம்ல விட்டுட்டு வந்தோடனேயே அவங்க படபடப்பாயிடுறாங்க. பாட்டி சீக்கிரமா கண் முழிச்சாலும் முழிச்சிருவாங்க, நம்ம அதுக்குள்ள அவங்கள பரலோகம் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் முடிவு பண்ணி பாட்டியோட ரூமுக்கு வராங்க. பாட்டி பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரி பாட்டி, எனக்கு வேற வழி தெரியல. நீங்க என்னைய பத்தின விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டா அஞ்சலி கிட்ட என்னைய பத்தி சொல்லாமலா போயிருவீங்க? இல்ல, என்னைய பத்தி கண்டிப்பா சொல்வீங்க. என்னைய பத்தின விஷயம் எல்லாமே அஞ்சலிக்கு தெரிஞ்சுச்சுன்னா அஞ்சலியும் என்னை விட்டுட்டு போயிடுவா. அஞ்சலி இல்லாட்டினா என்னால சுத்தமா வாழவே முடியாது. எனக்கு அஞ்சலி தான் முக்கியம். அஞ்சலியை தவிர வேற யாருமே எனக்கு முக்கியம் இல்லை. அதனால நான் இப்போ ஒரு முடிவு எடுக்க போறேன். ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டா உங்க உயிர் பட்டுன்னு போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்றதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் நம்ம வெற்றி எதாச்சியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ வெற்றியோட ஃப்ரெண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்துட்டு கிளம்புறப்ப வெற்றிக்கு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. என்ன இந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போன வெற்றி திரும்பி ரிவர்ஸ் வந்து பாக்குறாங்க. அப்போ மகேஷ் வந்து கரெக்டா பாட்டியோட மூக்குல இருக்கிற மாஸ்கை எடுக்க போகும்போது நம்ம வெற்றி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அவர் கத்துனோடனே நம்ம மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க போன கை வந்து அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்போ மகேஷ் கிட்ட வெற்றி கேக்குறாங்க, என்னாச்சு மகேஷ் பாட்டிக்கு? ஏன் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? இந்த விஷயம் ஏன் துளசிக்கும் எனக்கும் யாருமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல வெற்றி, பாட்டி வந்து தெரியாதனமா கீழே விழுந்துட்டாங்க, அதனால அவங்களுக்கு தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டதுமே நம்ம வெற்றி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. வெற்றி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, தெரியும், அவ தான் நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இப்போ அவ பிரெக்னெண்டா இருக்கிறனால நான் தான் நீ இங்கெல்லாம் இருக்காத, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தனி ரூமா அவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலுமே மகேஷ் வந்து வெற்றி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றி வந்து மகேஷை ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறாங்க. நம்ம வெற்றிக்கு மகேஷ் மேல ஒரு டவுட் இருக்கு. சரி, நம்ம பாட்டி இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க, அது எப்படி அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இப்படி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இந்த மகேஷ் ஏதாவது இந்த பாட்டியை பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெற்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மகேஷ் வந்து வெற்றியோட முகத்தை பார்த்து, இவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி அவரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம வெற்றி வந்து மனசுல நினைக்கிறாங்க, இவன் முழிக்கிற மொழியே சரியில்லையே, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க. சரி மகேஷ், அஞ்சலி எங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அஞ்சலி தங்கி இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ வெற்றி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு அஞ்சலி பாட்டிக்கு? பாட்டி நல்லா தானே இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அஞ்சலி அழுதுகிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, பாட்டி என்னைய பாக்குறதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, நல்லா தான் இருந்தாங்க, அவங்க எப்பயுமே பார்த்து பார்த்து தான் இருப்பாங்க, எப்படி அவங்க படியில இருந்து கீழே விழுந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து வெற்றி கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, இந்த விஷயம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொன்னியா அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, இல்ல மாமா, இன்னும் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் பல பிரச்சனையில இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாங்க, அஞ்சலி நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட யார்கிட்டயும் மறைக்க கூடாது. ஏன்னா பாட்டி வந்து உன்னை பாத்துக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கணும், எதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வெற்றி கேட்குறாங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, மகேஷ் தான் சொன்னாங்க, யார்கிட்டயும் இப்போதைக்கு இதை பத்தி சொல்லாத, 2 நாள்ல அவங்க கண் முழிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணா நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு வெற்றி கிட்ட
கிட்ட அஞ்சலி சொல்றாங்க. ரொம்பவே பரபரப்பா போய்க்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வெற்றிக்கு மகேஷ் மேல தான் இன்னும் சந்தேகம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அது ஏன் மகேஷ் அப்படி சொல்லணும்? வீட்ல உள்ளவங்க கிட்ட பாட்டி வலிக்கு விழுந்துட்டாங்க. அதனால அடிபட்டுருச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அது எதுக்காக நீங்க மறைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அஞ்சலி சொல்றாங்க, "இல்ல மாமா நான் இப்பவுமே எல்லார்கிட்டயுமே ஃபோன் போட்டு சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி, சிவராமன் எல்லார்கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. பாட்டிக்கு அடிபட்டு இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டதுமே நம்ம சிவராமனுக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுச்சு. "என்ன சொல்ற அஞ்சலி? பாட்டிக்கு எப்படி அடிபட்டுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அப்ப எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்போ எல்லாரும் பதட்டத்தோட பாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ சொல்லிட்டு அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, எல்லாம் தூரத்துல நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி அஞ்சலி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா ஆச்சு பாட்டிக்கு? நல்லா தானம்மா வந்தாங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, கீழே விழுந்து கிடந்தாங்க, நானும் மகேஷும் தான் தூக்கி சோஃபால படுக்க வச்சோம், அதுக்கப்புறம் அவங்க கண் முழிக்கிற மாதிரி தெரியல, அதோட தான் நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. நம்ம வெற்றிக்கு இது எல்லாத்தையுமே கேட்கும்போது மகேஷ் மேல பயங்கரமா டவுட் வருது. ஏன்னா மகேஷ் வந்து முழிக்கிற மொழியே சரியில்லைன்ட்டு நம்ம வெற்றி புரிஞ்சுக்கிறாரு. மகேஷ் பக்கத்துல போயிட்டு வெற்றி சொல்றாங்க, என்ன மகேஷ் நீங்க முழிக்கிற மொழியே சரியில்லை, பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப பதட்டமா இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி வந்து நக்கலா மகேஷ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. பாட்டிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாங்க. இத கேட்டதுமே மகேஷ் வந்து, "என்ன நீங்க சொல்றீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்க, "இல்ல, இல்ல பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லயே நான் உண்டு இல்லன்னு பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து பேச்ச மாத்தி பேசுறாங்க. மகேஷ்க்கு வெற்றி பேசிட்டு போனதுல இருந்து வெற்றி மேல பயங்கர சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நம்ம பாட்டி கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை இவன் கேட்டிருப்பானோ, அதனால தான் இவன் இப்படியெல்லாம் நம்ம கிட்ட பேசுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ வெற்றிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னு தான் தோணுது. கண்டிப்பா இனிமேட்டு மகேஷை பத்தின விஷயம் எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு தெரிய வரும். சீக்கிரமா பாட்டி வந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வந்து மகேஷ் தான் இப்படியெல்லாம் பண்ணான் அப்படிங்கிற உண்மையை சொல்லணும். கண்டிப்பா இந்த மாதிரி கொலகார மகேஷ் கூட நம்ம அஞ்சலி வாழவே முடியாது. இன்னும் போக போக மகேஷோட கேரக்டர் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா அஞ்சலியோட குழந்தைக்கு மகேஷ்னால ஆபத்து இருக்கு. ஏன்னா கன்சீவா இருக்கிற அஞ்சலிக்கு ஏதாச்சும் மாத்திரை கொடுத்து அஞ்சலியோட குழந்தைய அபார்ஷன் பண்ணிடுவான். ஏன்னா இந்த கொலகார மகேஷ் எந்த எல்லைக்கும் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.